உனக்கெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா அக்கா தங்கச்சியா பார்க்க தோணாதடா. அப்படி என்னடா? வாசுவோட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜயசாந்தி, குஷ்பு, இது மாதிரி பல ஹீரோயின்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் உங்களோட நல்லா பழகுவாங்க? குஷ்பு நல்லா நடிப்பை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். டைமுக்கு வருவா. ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், ரூம் இல்லை, ஒன்று கவலை, ஒரு துணி பிடி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு இதுவரை யாருமே கிடையாது. தி பெஸ்ட் குஷ்பு. இன்றைக்கும் என்ன சார்னா கூடுவா. ஜெகநாத் சார் தன்னுடைய குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. ரொம்ப ஷீ இஸ் வெரி குட். ரொம்ப ரொம்ப தமிழை இவ்வளோ குயிக்காக கற்றுக்கிட்டு, ஆக்சுவலி ஆரத்தி எடுங்கடி பண்ணும்போதெல்லாம் அவளுக்கு வந்து தமிழ் அவ்வளோவா தெரியாது. அந்த தந்தி பேப்பரை கொடுத்து படின்னு அதெல்லாம் பாரு படி அப்படி அப்படியே கிராப் பண்ணிப்பா. ரொம்ப குட் கிராஸ்ப். இதுதான் விரும்புகிறாரு இவர், இதுதான் பண்ணணும் அப்படின்னு. இந்த கேரக்டரை இந்த சீனில் எவ்வளோ பண்ணணும் அந்த லிமிட்டோடு பண்ணுவாள். அசிங்கமே இருக்காது. ரொம்ப நல்லா ஆர்டிஸ்ட். குட் டான்ஸர். ஆமாம், ஒண்டர்ஃபுல் டான்ஸர். அந்த டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. ஏன்னா நான் ஆரத்தி எடுங்கடியில் மொத்தம் 5 சாங்கு 5 நாளில் முடித்தேன். ஆனால் ஒரு சாங் கூட பார்த்தீங்கன்னா தப்பாகவே தெரியாது. எல்லாம் பிரமாதமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். அவ்வளோ கோஆப்ரேட்டிவ். நீங்கள் முதல்ல சினிமாவுக்கு சேரணும் அப்படின்னு வந்தபோது நடிகை நானும் வந்தீங்களா, டைரக்டர் ஆனோம்? நடிகை நானும் தான் சார். அது எப்போ நிறைய யாருமே சார் நீங்கள் எந்த மிகப்பெரிய சத்தியத்தில் கூட நான் நடிகணும்னு தான் நினச்சிருப்பார் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா நடிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடிட்டிங் இருக்குது, அதில் வந்து சவுண்டு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு அந்த காலத்து ஸ்டேஜ் தானே சார். ஸ்டேஜில் வந்து எந்த ஸ்டேஜில் ட்ராமாவை எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது. அதில் மெயினாக நடித்த ஹீரோவை தான் தெரியும். நடிகனானவன் தான் வந்தது. அதன் பிறகு நம்மக்கிட்ட என்னென்ன கலைகள் இருக்குது, நம்மக்கிட்ட இந்த திறமை இருக்குது. ஏஎல் நாராயணன் தான் என்னுடைய ரூட்டை மாற்றியவர். நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்தீங்களோ அந்த வாய்ப்பு எப்போ கிடச்சிதுன்னு நடிக்க என் தங்கச்சி படித்த பண்ணும்போது வாசு வந்து என்ன பண்ணோம், இவர் நாகேஷ் பண்ணுறதா இருந்தது ரோல். அதுக்கப்புறம் காக்கா ராதாகிருஷ்ணன் பண்ணுறதா இருந்தது. ஸோ யாருமே அவங்க எல்லாம் காக்கா ராதாகிருஷ்ணன் உடம்பு செல்லாம் படுத்துட்டாரு, நாகேஷும் உடம்பு செல்லாம் படுத்தாரு. ஸோ யாருமே இல்லைன்னு அந்த 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 காமெடியஸ் எல்லாம் நல்லா நான் சொல்லுவேன் சார் இந்த சீன்ஸ் எழுதும்போது. அப்போது அவர் சொன்னார்னா, சாமி நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னுடைய படங்கள்லாம் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒன்று அவர் சொல்லுவார், நீங்கள் இது பண்ணுறீங்களான்னு. ஓகே, இது சின்ன தம்பியில் வந்து ஜோசியராக பண்ணேன். ஒரு சென்டிமெண்ட்டாக வேறு போயிடுச்சு அவருக்கு. இது வந்து சந்தனாத் ஒரு சீன் பண்ணான்னா படம் ஓடும். மிஸ்டர் மெட்ராஸில் ஒரு கேரக்டர் பண்ணேன். கொஞ்சம் ப்ராமினென்ட் ரோல் நீங்கள் பண்ணது பொண்ணு வீட்டுக்காரன். ஆமாம், இல்லை பொண்ணு வீட்டுக்காரன் ஒரு டாமினேஷன். அது வந்து கவுண்டமணியும் நானும் சேர்ந்து பண்ணது, பிள்ளையாக பண்ணது கவுண்டமணி. அது வந்து எல்லாரையுமே செட்டில் நான் கொஞ்சம் திட்டுவேன். கொஞ்சம் சரியில்லாமல் போனால் கண்ணாமனா திட்டிடுவேன். இதை பிடிச்சிட்டாப்புல நான் ஒரு திட்டுறேன் பாரு இந்த சீனில்னு சொல்லி ஒரு புட்டிப்பட்ட சீனில் என்ன திட்டினார் அவர். இவன் பெரியவனா, இவன் எல்லாரையும் வாடா போடணும்னா அப்படின்னு சொல்லி. கவுண்டமணிக்கு இன்றைக்கும் வந்து யாரோ போயிருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு. சொன்னாராம், சந்திரநாத் ரொம்ப அற்புதமான மனுஷங்க அப்படின்னு. நீ SSLC பாஸ் பண்றவர்ல உனக்கு கல்யாணம் கிடையாது. டேய் ஆப்தலையா, ஒரு வாலிபனுடைய காதல் கனவை கலைக்காத. கல்யாணம் கிடையாது. டேய் படுவா டேய் வெண்பொங்கல் கிடையாது. என் பாவம் ஒண்ணு சும்மா விடாதடா. வாசு பொறுத்த வரைக்கும் அவருடைய பல படங்களுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. ஆமாம். அவரோட உங்களுக்கு எப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு இளையராஜா சாரை நான் பார்க்க போகும்பொழுது வாத்தியார் வீட்டு பிள்ளை படம், அந்த படத்துக்கு ஒரு சாங்கை மாற்றி ஆகணும். என்னன்னா ஒரு போட் சாங்குக்கு பதிலாக ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சாங் ஒன்று வேணும். இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போய் அவர்கிட்ட தைரியமாக சொல்லணும். யார் சொல்லுவாங்க? அப்போ நான் வந்து எங்களுடைய ப்ரீவியஸ் பிக்சர் வந்து நான் வந்து எடிட்டிங்கில் இருக்கேன். இங்கே ஃபைனல் எடிட்டிங் நடந்தது, ரெக்கார்டிங் நடந்தது, ஒரு ஆள் இருக்கணும் இங்கே, அதனால் நான் இருக்கேன். அப்போ அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி அவர்கிட்ட போய் இந்த சாங்கை மாற்றி, அன்றைக்கி ரெக்கார்டிங், அன்றைக்கி வந்து காலையில் ரெக்கார்டிங்கு, சாங்கை மாற்றி போகணும்.
நான் போன உடனே வழியில் சுந்தரராஜன் அவருடைய அசிஸ்டண்ட் நயா அப்படின்னாரு. சுந்தரராஜன் இந்த மாதிரிங்க சாங்கை மாற்றணுமா? ஓ என்ன சென்டிமெண்ட் சாங் வந்து நாதஸ்வரம் ஓலவனும் எவன் இப்போ அதெல்லாம் இப்போ சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு போட் சாங்னு அதான் அப்படின்ட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் 5:15 போயிட்டேன். இவர் ஒரு 5:30 மணிக்கு வராரு. நான் இவர் உள்ள நுழையில பார்த்துட்டேன். ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டார். இந்த பிரசாத் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், அந்த கதவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த தடுப்பு எங்கே போட்டிருக்காங்களோ மிதிக்கிற தடுப்பு, அதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே தான் தட்டி உள்ளே போகணும். எனக்கு இந்த தடுப்பு அந்த அம்மா பெருக்கிற அம்மா எடுத்துடுச்சு. இவர் உள்ளே போனோன்னா நம்ம பெருக்கின்றது. எனக்கு எங்கடா நுழையிறதுன்னு தெரியல. அப்படி டப்புன்னு தட்டினேன் பாருங்க. கமேன்னாரு. கதை திறந்தேன். வந்தோடனே நான் அவசரமாக வந்திருக்கேன் பாம்புக்குரோலேருந்து. எல்லாத்தையும் எல்லாம் அங்கே விட்டுட்டு வந்தாச்சு. எல்லாம் பொட்டிக்கிட்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிட்ட. காப்பி எடுக்கிறதுல அவருடைய அந்த ஸ்கோர் ஷீட்டு ஒயிட் பேப்பர் அவர் எழுதுறதுக்குல அது எடுத்துக்கிட்டேன். அப்படி சட்டுன்னு ஒன்று கழிச்சு இந்த அது வந்தோடனே சொன்னேன், சார் அந்த போட் சாங்கு வேணாம் சார். ஏன் என்ன சுந்தரராஜன் அப்படின்னு என்ன கடுப்பு நடக்க போதோ என்னன்னு சொல்லி, இல்லை சார் ஏதாவது ஒரு நல்ல சொல்லி மாற்றணும். இல்லை ஒரு இவரே என்ன சொல்லுங்க திருவள்ளுவரை ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லலான்னு. சார் இந்த போட்டுக்காரன் வந்தானா அவனும் வந்து கவுந்து போய் சார் போட்டு. அப்புறம் ஐயோ அப்படின்னு என்ன ஆச்சு? இல்லை அவங்களா தூக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். இப்போ அதனால என்ன அதாவது இந்த சிஸ்டர் இந்த சென்டிமெண்ட் சாங்கு பண்ணிடலாம். ஸோ அவரை ஒரு சென்டிமெண்ட்டில் கொண்டாந்தாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஷீட், அவருடைய பேப்பர் நேம் இருக்கிற ஷீட்டை எடுத்துட்டேன். நேம் ஷீட் என்ன அப்படின்னு. சார் உங்கள் சாங்கை நீங்கள் போட்ட சாங்கோட இதுதானே சார் எழுதுறாரு, இதில் எழுதக்கூடாதா சார்ண்ணே? எழுது அப்படின்னாரு. சரி நான் எழுதிடலாம்னா அதுலேருந்து என்னமோ என் மேலே அவருக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டுருச்சு. ஸோ நார்மலாக வந்து அவர் ரெக்கார்டிங் தேட்டர் உள்ள யாரையுமே அலோ பண்ண மாட்டார். நான் பாட்டும் அவர் கூடவே போயிட்டேன். ஒன்று பார்த்தாரு, பேசாமல் இருந்தார். அப்புறம் உள்ளே மிக்சிங் ரூம் போனேன். உள்ளே போயிட்டேன் நான். என்னையா ஓகே பண்ணுறதுக்கு வந்திருக்கியா சாங்கு அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு ஒரு ஆசை சார், உட்கார் அப்படின்னு. அப்படி வந்து ஒரு நட்பு ஏற்பட்டது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது அவர் வந்து என்ன ஒரு பிரதர், ரொம்ப சொந்த பிரதர் மாதிரி அவர். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நாங்கள் ஒரு 31 ராத்திரி வந்து நாங்கள் இதில் இருக்கோம் மோகாம்பி கோயிலில். 31 நைட்டு டிசம்பர். எல்லாம் அவர் மருமகள், அவர் பிள்ளைங்க, ஜீவா எல்லாம் இருக்கும். அப்போது திடீர்னு நான் எனக்கு தனி ரூம் பண்ணி கொடுப்பார். அவர் எப்படி ரூம் இருக்காரோ அதே ரூம் எனக்கும் பண்ணிடுவார். வித்தியாசமாக இருக்கா. கம்பெனிகளுக்கு போகும்போதும் சரியா, அவருக்கு என்ன ரூமோ அது கூட குறைவு எனக்கு இருக்கக்கூடாது. எப்படியா இருக்குது ரூமு, நல்லா இருக்கா அப்படின்னுவார். என்ன ஃபுட் அவர் சாப்பிட்றாரோ அது எனக்கு இல்லை. அவர் பியூர் வெஜிடேரியன். ஸோ அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி. ஒரு தடவை நாயுடு கம்பெனிக்கு போகும்போது ஹைதராபாடுக்கு காலையில் வெஜிடபிள் சூப், கார்ன்ஃப்ளாக்ஸ் சூப் சொல்லியிருந்தோம். அது வந்துடுச்சு. நான் குளிச்சுட்டு நானும் வந்துட்டேன், அவரும் வந்துட்டார். 2 பேரும் அப்படி சாப்பிட நான் போகிறேன். யோ பிரியா அப்படின்னாரு. என்ன சொன்னு பார்த்தா அதில் ஏதோ மருந்துன்னு இருந்தது ரெட்டாக. சிக்கன் சூப்பியா இது நீ கம்பெனி. ஏன்னா அவர் ஏற்கனவே நான்வெஜ்ஜாக இருந்து வெஜ்ஜுக்கு மாறினவர். அதனால் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால் அவன் கூப்பிட்டு சோப்பணும். எஸ் சார் தப்பாக போச்சு சார், சாரி. உன் விரதம் நீ இவ்வளோ நாளாக காப்பாற்றின்னு இருக்க உன்னை நான் கெடுக்கிறதுக்கு இருந்தேன் நான் நல்லகாலையா அப்படின்னாரு. அப்போது நாங்கள் அன்றைக்கும் அங்கே எதுவுமே சாப்பிடல. தென் நாங்கள் ஸ்டூடியோவுக்கு போய் அங்கே மலை மேலே போயிட்டு அங்கே ஹைதராபாத்தில் போயிட்டு அங்கே தான் போய் தான் நாங்கள் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம். இங்கே மூகாம்பிகை கோயில் 31 திடீர்னு ஒரு கவர்டு பாக்ஸ் மாதிரி கொடுத்தாரு. என்ன சார்ங்க போட்டுக்கியா? பார்த்தா இவங்கெல்லாம் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை. எனக்கும் பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி எல்லாம் அருமை. தனக்கேற்ற மாதிரியே வாங்கியிருக்காரு. தான் என்ன வாங்கினாரோ அதே வாங்கியிருக்காரு சார். பல விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அவரோட நான் எனக்கும் அவருக்கும் 15 வருஷங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றா போயிட்டுக்கிட்டு வந்துட்டுருப்போம். ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்படியே ஒன்றுமே இல்லை, பிரக்ஞை இல்லை, ஒன்றும் இல்லை, பயந்துட்டார். இப்போ அங்கே ஒரு டாக்டர் இருந்தார். நல்லா செக் பண்ணி இது பண்ணி மாத்திரை கொடுத்து சரியாக போயிடுச்சு. அவருக்கு வந்தப்போ சொன்னார், சந்திரா இனிமேல் நீ என் கூட வரவானாயா? ஏன் சார் அப்படின்னு. இல்லையா நல்லா நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டு உனக்கு எதாவது ஆகிட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, நான் பசுவுக்கு ஃபோன் பண்ணி, பசுன்னு தான் கூட வரேன் ஒய்ஃபு, இந்த மாதிரி இது மாதிரி ஆச்சு, நான் தப்பாக போய்டு இல்லையா வேணாயா, நீ உன் தொழில் பாரியா நல்லா அப்படி.
அதுதான் அந்த ஃப்ளைட்டில் நான் மயக்கம் போட்டு வந்தது தான் எங்கள் 2 பேருக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஒரு கேப். ஓ அது அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நம்ம இவனை ரொம்ப படுத்துகிறோம், நம்ம 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 அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் போகணும். அதுமாதிரி பிர்லா ஃபேமிலிக்கெல்லாம் என்னை கூட்டும் போயிருக்காரு. ஓ நேராக உள்ளே போன உடனே ஓப்பன் ஆகி அவங்க காரில் எங்களை கொண்டு போயிட்டு நேராக உள்ள போயிட்டு ஸோ டைரக்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி பிர்லா. ஸோ அந்த அம்மா ஜாஸ்தி பிர்லா ஹவு மெனி க்யூப்ஸ் அப்படின்னா தேவையா எனக்கு இதெல்லாம்? எங்கே இருக்கிறவன் நான் எங்கேருந்து என்ன கொண்டு போயிட்டு அந்த மனுஷனை கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரி என்னை கொண்டு போய் அந்த அம்மா வந்து எனக்கு நான் சொன்னேன் 2 க்யூப்ஸ். அவர் சொன்னார் 2 க்யூப்ஸ்ன்னு, நானும் 2 க்யூப்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் சொன்னேன். இந்த மிகப்பெரிய மனிதர்களோட ஒரு இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த வாசம் பூவோட வாசம் நாருக்கு வந்த மாதிரி அதான் சொன்னேன் நான். சார் என்னை இங்கே கொண்டாந்துருக்கீங்க சார், இந்த பூவோட வாசம் அந்த நாருக்குன்னு, நீ பூவாக இருந்தால் தான் என்னோட வர முடியும், இந்த வார்த்தையை சொன்னார். அதெல்லாம் வந்து சாதாரண மனுஷங்க. முதல்ல படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? ஹரி சார் எப்படின்னா வாசுவோட படங்கள் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். பேர் அடிபடுது வாசுக்கிட்டே இருக்கிறவங்கள இவங்கெல்லாம். அடிக்கடி நான் ஹரி சார் கம்பெனிக்கு வந்துட்டு போவேன். இப்படி வரும்பொழுது ஒரு தடவை என்னை கேட்டார், சந்திரநாத் கம்மி பட்ஜெட்டில் 25 நாளில் படத்தை முடிச்சு விடணும், ஒரு படம் நல்ல கதையாக சொல்லு அப்படின்னார். சொல்கிறேன் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன். இதுக்கு யாரை ஹீரோ போட்டால் நல்லாயிருக்கும் அது நீங்களே டிசைட் பண்ணிக்கணும் சார். எனக்கு எந்த ஹீரோ நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நான் நடிக்க வைப்பேன் அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் மாத்திரம் குஷ்பு வேணும் அப்படின்னு. யோ இது வில்லேஜ் கேரக்டரியா? அந்த பொண்ணு வில்லேஜ் கேரக்டர் பண்ணலையான்னார். அது என்னோடய பிக்சர் தான் செகண்ட் பிக்சர் அவளுக்கு தமிழில். இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் பாருங்கள் நீங்கள் அவளை பண்ண வைக்கிற பாருங்க. ஒரு எனக்கு அந்த 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 உடம்புல குயிக்காக அந்த குயிக்காக ஆக்டிங் கொண்டு வருவா மைண்டில். அது எனக்கு நம்மளால் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு. அப்போது சரி அப்படின்னு சொல்லி நான் எங்கே போகிறேன், பாம்பே இதுக்கு போகிறேன். குதிரைமுக்கில் இவ நடிச்சிட்ருக்கா ஒரு கன்னட படம். நான் போனவுடனே இந்த மாதிரி நான் வந்து சந்திரநாத் நான் வந்து பி வாசுகிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஓ என்ன சார் இந்த மாதிரி எனக்கு உங்கள் டேட் வேணும். எத்தனை நாள் சார் வேணும்? 1 நாள் எவ்வளோ நாள் கொடுக்க முடியும்? எப்போ சார்? நான் இந்த டேட் சொன்னோடனே ஒரு 10 நாள் சார் அப்படின்னு. இல்லைம்மா எப்படிம்மா 10 நாளில் முடியும்? அது வேறு டேட்டே இல்லையே சார். நான் சரி 10 days ஓகே, ஏதாவது ஒன்று ஓகே பண்ணிடணும். அதனால் சரி ஓகேம்மா அப்படின்ட்டேன். அப்போது சம்பளமும் பேசி எல்லாம் பேசி அங்கேயே முடிச்சுட்டேன். அட்வான்ஸ் கொடுத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாச்சு. குஷ்புவை புக் பண்ணியாச்சு. சரி யார்? அப்போ அந்த புது அர்த்தம் நம்ம ரகுமான் படம், பாலச்சந்திர படம். ஹரி கேட்டார், இது மாதிரி ரகுமான் பண்ணலாம் சார். சரி அப்போ அந்த பாட்டி கேரக்டர் யார், வேலைக்காரி கேரக்டர் மனோரமா போட்டான் எல்லாருக்கும். சரி இப்படியே ஒருத்தராக பேசி 19 days நான் எல்லாம் பண்ணி 19 நாள் படம் பண்ணலாம். ஆனால் எனக்கு பேர்டன் எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் சொன்னேன், சார் டைலாக்ஸ் நான் எழுதிடுவேன், எனக்கு ஒன்றும் என்ன சொல்கிற கதையை தான் நான் வசனமாக எழுத போகிறேன். டைலாக்ஸ் எழுதுறதுக்கு யாரையாவது ஏற்பாடு பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. அப்போது சண்முகன் ஒரு பையன், அப்போது அவன் சொன்னான், அவன் பாண்டியராஜன்கிட்ட ஒர்க் பண்ணுவான். சார் இப்போது ரமேஷ் கண்ணா வந்து ஒர்க் இல்லாமல் இருக்கார் சார், அவரை பண்ணால் நல்லா பண்ணுவார், எழுதுவார் சார் அப்படின்னு. ஹரி சொன்னார், ரமேஷ் கண்ணா நல்லா எழுதுவான் அப்படின்னு. உடனே அப்போது ரமேஷ் கண்ணா நான் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ரமேஷ் கண்ணா இங்கே வாங்க அப்படின்னு. ரமேஷ் அப்படின்னு என் படத்துக்கு நீங்கள் டைலாக் எழுதி சார் அப்படின்னு. கன்ஃபார்ம் நீங்கள் டைலாக் எழுதுறீங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு வந்து அடுத்த நாளே என்னுடைய பேமெண்ட்லேருந்து ஒரு அட்வான்ஸை கொடுக்க சொல்லி எல்லாம் பண்ணி வி ஸ்டார்டட். ஜெய்சங்கர், விகேஆர், ஜனகராஜ், எம்ஜிஆர் சங்கீதா, சந்தான பாரதி, ரகுமான், குஷ்பு, மனோரமா, இப்படி எக்கச்சக்க ஆர்டிஸ்ட். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் 20 பேர். இவர் நம்ம குலதேவ ராஜகோபால் எல்லாம். இவ்வளோ பேருக்கும் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டார் ஹரி. நான் பண்ணி காட்டுறேன் சார் அப்படின்னு. 19 நாள் 19 நாள்னா 19 நாள். அப்போது மனோரமா வந்து 13 நாள் கொடுத்துருந்தாங்க எனக்கு, 13 days. அப்போ அவங்க சிவாஜி சாரோட ஒரு முக்கியமான படம் நடிக்கிறாங்க, ஞானப்பறவை. நம்ம இங்கே ஷூட்டிங் நாங்கள் வந்துட்டோம், அடுத்த நாள் அவங்க வரணும், ஐ எம் எக்ஸ்பெக்டிங். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி,
கண்ணே இந்த மாதிரிம்மா நான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேனே அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டேன். சிம்பிளாக பிளான் பண்ணிட்டேன். இவங்களதெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டு எப்படி என்ன பண்ணணும்னு. அடுத்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க 2 நாள் கழிச்சு. கண்ணே இன்னும் 2 நாள் விட்டு விடுமா, சும்மா தலை பெரிய தலைம்மா, அவரோட பண்ணுறேன் இல்லைம்மா அப்படின்னு. சரி அப்படின்னு கடைசியில் அவங்க வந்து 4 நாள், ஒன்லி 4 days. அவங்களுடைய அந்த 4 days ஒர்க்கையும் மைண்டில் பிளான் பண்ணிக்கிட்டு எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்து படத்தை முடிச்சாச்சு. அருமை. இந்த அம்மா கேட்டாங்க, என் சீன் எல்லாம் எடுத்திக்கலாம். ஒரு சீன் விடலைங்க அவங்களது, எல்லா சீனும் எடுத்திருக்கேன். இல்லை நான் படம் பார்க்கணும். நான் அப்புறம் ஷி கேம் டு சேம்பர் தேட்டர், வந்துட்டு ஃபிலிம் சேம்பரில் பெரிய தேட்டரில் படம் பார்க்கணும். அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. பின்னாடி உட்காந்துட்டாங்க யாருக்கும் தெரியாமல். வந்துட்டு என்கிட்ட வந்து கண்ணே பிரமாமா பண்ணியிருக்கேம்மா நல்லா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த படத்தில் விவேக் கூட பண்ணார்ல? விவேக் விவேக்கு இப்போ லலிதகுமாரி எல்லாம். அது அப்போது விவேக்குக்கு படமே கிடையாது. அதுக்கப்புறம் எங்களது படம் தான் என்ட்ரி அவனுக்கு. அப்போ ரமேஷ் கூப்பிட்டு வந்தாப்புல. ரமேஷ் கண்ணா தான் போய் சார் விவேக்கை போடலாம் சார் அப்படின்னு சொல்லி. அந்த படத்தில் ஒரு சீனில் கொஞ்சம் பயங்கர கோவப்படணும் மீனா. இது ஒரு சாஃப்ட் குழந்தையா, அந்த கோவம் எனக்கு பத்தலை. எப்படி இவளுக்கு கோவத்தை வர வைக்கிறது அப்படின்னும் போது ரமேஷ் அங்கே வந்து எங்கள் காதை கடிச்சான். பாரதி ராஜா எங்கே உங்களுக்கு பழக்கமான? அதாவது பார்சன் காம்ப்ளெக்ஸ், அங்கே அவர் கம்பெனி இருக்குன்றது எனக்கு தெரியும். அப்போது நான் வந்து இதயவாசல் கம்பெனியினுடைய ஒரு ஆஃபீஸ் வந்து அங்கே இருந்தது. அப்போது போகும்போதெல்லாம் ஜெயராஜ் இருப்பார், அவங்க பிரதர். அவர்கிட்ட நிறைய பேசுவேன். பாரதி ராஜாவை போய் அவர் வரும்போது நானும் போய் நின்று பேசுகிறேன். யார் அவன் இவனா வந்து பேசிங்கடாரான். இந்த படம் நீங்கள் வாசுவோட கடைசியாக ஒர்க் பண்ண படம் பொண்ணு வீட்டுக்காரன். பொண்ணு வீட்டுக்காரன் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் பாம்பே போயிட்டேன். அங்கே ஒரு நண்பர், அவர் வந்து பேர் வந்து கணேஷ். அவர் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். ராஜா சாரும் நானும் ஸ்டாம்பேட், நாங்கள் ஒரு ஜாம், எல்லா ஃப்ளைட்டும் நிற்குது, ஒரு ஃப்ளைட்டும் போகல. எப்படா இப்போ நம்ம வந்து செக்இன் பண்ணுறது, எப்படா போகிறதுன்னும் போது ஒருத்தவங்க எங்கேயோருந்து ஓடி வரோம். எப்படி இருக்குது இப்போ சினிமான்னு நினைக்கிறீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.